Hi students, good morning everybody. Next we discuss about hydrochloric acid. You know that the strong acid, sulfuric acid, hydrochloric acid and nitric acid. The one is hydrochloric acid. We have discussed about the hydrochloric acid now itself. Laboratory preparations. It is prepared by the action of sodium chloride and concentrate sulfuric acid. The sodium chloride salt sulfuric acid போட்டோம்னா sodium bisulfate plus HCl கிடைக்கும். The sodium bisulfate plus sodium chloride gives sodium sulfate plus HCl. Dry hydrochloric acid is obtained by passing the gas through concentrate sulfuric acid. Next, physical properties. Hydrogen chloride is a colorless, pungent smelling gas, easily liquefied to colored liquid, boiling point 189 Kelvin and frozen into white crystalline solid. Is extremely soluble in water. HCl plus water ஓட dissolve பண்ண H3 plus Cl minus ionic form மாறிடுது. Chemical properties ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எப்போவுமே ஒரு மெட்டல் வந்து ரியாக்ட் பண்ணோம்னா ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணால் மேக்ஸிமம் ஹைட்ரஜன் வந்து லிபரேஷன் ஆயிடும். அப்போ லைக் ஆல் ஆசிட்ஸ் இட் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் மெட்டல்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் கார்பனேட்ஸ் அண்டு பைகார்பனேட் சால்ட்ஸ். இப்போ ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிடுவோம். அடுத்து மெக்னீசியம், அதோட கார்பனேட் சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், இவங்க எல்லாத்தோடைய ரியாக்ஷன் நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஜிங்க் ரியாக்ட் பண்ணும்போது ஜிங்க் வந்து இந்த குளோரினை அப்சார்ப் பண்ணிடுது, ஹைட்ரஜன் லிபரேஷன் ஆயிடுது. அப்போ இது வந்து என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஒன்றில் அதுக்கு வந்து மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு மெக்னீசியம் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன், அது சோடியம் கார்பனேட் ப்ளஸ் HCl. இதில் சோடியம் குளோரினை கம்பைன் பண்ணி சோடியம் குளோரைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். கால்சியம் கார்பனேட் எடுத்துட்டிங்கன்னா இந்த குளோரின் கால்சியத்தோடு சேர்ந்து கால்சியம் குளோரைட், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் HCl இதை கேட்டோம்னா NaCl ப்ளஸ் CO2 ப்ளஸ் H2O. இட் லிபரேட்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃப்ரம் சோடியம் சல்ஃபேட். இப்போ இதே ஆசிட்டை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை சோடியம் சல்ஃபேட் போட்டால் சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி கிடைக்கும். When 3 parts of concentrated hydrochloric acid and 1 part of concentrated nitric acid are mixed aquaresia. உங்களுக்கு இது ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதாவது தங்கம் போன்ற விளைவிப்புக்குள்ள பொருட்களை கரைக்கிறதுக்கு ஒரு ஆசிட் அப்போ இந்த தங்க நகை செய்கிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அக்வாரெசியா அல்லது ராஜதிராகம் தமிழில் சொல்லுவாங்க. ராயல் வாட்டர் அப்படி இஸ் அப்டைன். அது என்ன அப்படின்னா 3:1 3:1. இதில் வந்து 3 பங்கு வந்து HCl, அடுத்து 1 பங்கு வந்து HNO3. இந்த மாதிரி கலந்து அது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆசிட் பேர் தான் அந்த அக்வாரெசியா அப்படிங்கிறது. அதை தங்கத்தை அந்த ஆசிட்டில் போட்டவுடனே அது டிசால்வ் ஆகி ஆரிக் குளோரைடு, அதாவது தங்கம் குளோரைட் ப்ளஸ் நைட்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். அதே மாதிரி பிளாட்டினம் போட்டோம்னாலும் இந்த மாதிரி பிளாட்டினம் குளோரைட் அது என்னன்னா ப்ளூ கலரில் ப்ரெசிபிட்டேட்டாக மாறிடும். அந்த மாதிரி டிசால்வ் பண்ணிடுவாங்க. திரும்ப அதை அப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். யூசஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், அம்மோனியம் குளோரைட், குளுக்கோஸ் ஃப்ரம் corn, starch, etc. It is also used for the extraction of glue from bone and also for purification of bone black. அதுக்கடுத்து ட்ரெண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ். ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் இப்போ ஹைட்ரஜன் பார்க்கும்போது ஹைட்ரஜனோட குளோரின் சேர்ந்தால் HCl, அதே மாதிரி ஃப்ளூரின் சேர்ந்தால் HF, புரோமின் சேர்ந்தால் HBr, அயோடின் சேர்ந்தால் HI. அப்போ ஹாலஜன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஹைட்ரஜனோட சேரும்போது இந்த எக்ஸுங்கிறது எதாவது குறிக்கும்னா குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின் இது எல்லாத்தையுமே குறிக்கும். அப்போ ப்ரிப்பரேஷன். டைரக்ட் காம்பினேஷன் இஸ் a useful means of preparing hydrogen chloride. The reaction between hydrogen and fluorine is violent.
இப்போ சாதாரணமாக ஹைட்ரஜனையும் டைரெக்டாக குளோரின் சேர்க்கும்போது ரியாக்ஷன் வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் ஃப்ளூரின் சேர்க்கும்போது விகரஸாக இருக்குன்னா ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். while the reaction between hydrogen and bromine or hydrogen and iodine are reversible and don't produce pure forms. அது ரியாக்ஷன் பண்ணால் திரும்ப ரிவர்சிபிள் ஆகும். அப்போ அது வந்து பியூர் ஃபார்மாக தனித்தனியாக பிரிக்க முடியாது. அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மெட்டலோட இருக்கும்போது டிஸ்பிளேஸ் ஆகும். இப்போ கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் குளோரைட் ஃப்ரம் அயானிக் குளோரைட்ஸ். At higher temperatures the hydrogen sulfate formed react with further ionic chloride. Displacement can be used for the preparation of hydrogen fluorides from ionic fluorides. Hydrogen bromide and hydrogen iodide are oxidized by concentrated sulfuric acid and cannot be prepared in this method. Next, hydrolysis of phosphorus trihalides. இப்போ gaseous hydrogen halides are produced when water is added in drops to phosphorus trihalides except phosphorus trifluoride. அதாவது பாஸ்பரஸ் சேர்ந்து ட்ரைஹேலைட்ஸாக கொடுக்கும். பாஸ்பரஸ் வந்து ஃப்ளூரைடு மட்டும் கொடுக்காது, மற்ற ஹேலைட்ஸ் பூரா கொடுக்கும். அதாவது பாஸ்பரஸ் குளோரைட், பாஸ்பரஸ் புரோமைட், பாஸ்பரஸ் அயோடைடு அந்த மாதிரி கொடுக்கும். ஃப்ளூரைடு மட்டும் வராது. அதுதான் எக்ஸப்ட் பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹேலஜன்கிறது இந்த இடத்துல ஃப்ளூரின், எக்ஸப்ட் ஃப்ளூரினை தவிர குளோரின், புரோமின், அயோடின் இது எதனால் போட்டுக்கலாம். அப்போ அதோட வாட்டர் சேர்க்கும்போது பாஸ்பாரிக் ஆசிட் ப்ளஸ் ஹைட்ரஜன் 3HCl எக்ஸுங்கிற இடத்துல இதில் குளோரின், புரோமின், அயோடின் ஏதாவது வரலாம். ஹைட்ரஜன் புரோமைட் மே பி அப்டைன்ட் பை ஆடிங் bromine dropwise to a paste to red phosphorus and water, while hydrogen iodide is conveniently produced by adding water dropwise to a mixture of red phosphorus and iodine. அப்போ பாஸ்பரஸ் ப்ளஸ் ஹேலஜன் போட்டவுடனே ட்ரை ஹேலைடை கொடுக்குறது. அதே மாதிரி வாட்டர் சேர்த்தவுடனே ட்ரை பாஸ்பரஸ் ஹேலைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் ஹேலைடு பாஸ்பாரிக் ஆசிட் கொடுக்குது. இதில் எக்ஸுங்கிறது புரோமின் ஆர் அயோடினை அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து any halogen vapors which escapes with the hydrogen halide is removed by passing gases through a column of moisture red phosphorus from covalent hydrates. Halogens are reduced to hydrogen halides by hydrogen sulfide. இப்போ ஹேலஜனை வந்து ஹைட்ரஜனோட ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடோடு சேர்க்கும்போது அந்த சல்ஃபைடு வந்து ரெடியூஸ் ஆகி ஹேலஜன் ஃபார்ம் ஆயிடுது. இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு இஸ் அப்டைன் as a byproduct of the reactions between hydrocarbon of halogens. இந்த ஹைட்ரோகார்பன்கிறது கார்பன், ஹைட்ரஜன் இது சேர்ந்துருக்கக்கூடிய தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், ஹைட்ரோகார்பன் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஹேலஜன்ஸ் ரியாக்ட் பண்ணி ஹேலைடாக கொடுக்குது. அடுத்து ஆல் ஆஃப் யூ டர்ன் ஓவர் பேஜ் நம்பர் 88. in line with the decreasing. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா HF, HCl, HBr, HN போட்டிருக்கு. அப்போ இருக்க என்ன செய்யுங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் போயிட்டுருக்கும். இது பாண்ட் டிசொல்யூஷன்ஸ் என்தால்பி அப்படிங்கிறது அது மேலே. ஃபஸ்ட்டு 562, 431, 366 + 299. In line the decreasing bond dissociation enthalpy, the thermal stability of hydrogens halide decreases from fluoride to iodide. For example, hydrogen iodide decomposes at 400 degrees Celsius, while hydrogen fluoride, hydrogen chloride are stable at this temperature. At room temperature, hydrogen halides are gases, but hydrogen fluorides can be reduced to liquefied. The gases are colorless, but the moist air gives white fumes due to the production of droplets of hydrochloric acid. In HF, due to the presence of strong hydrogen bond, it has high melting and boiling points. This effect is absent in other hydrogen halides. Acidic properties. ஹைட்ரஜன் ஹேலைடு வாட்டரோட ஆட் பண்ணும்போது அது அசிடிக் கேரக்டராக மாறுது. இந்த எக்ஸுங்கிறது இந்த இடத்துல ஃப்ளூரின், குளோரின், புரோமின் ஆர் அயோடின் எதனாலும் வந்துடும். இப்போ சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் ஆர் therefore acidic and known as hydrohalic acid. Hydrochloric acid, hydrobromic acid and hydroiodic acids are almost completely ionized and therefore strong acids, but HF is a weak acid. இது அண்டர்லைன் பண்ணிங்க. இது வந்து இருக்கிற ஆசிட்லேயே வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வந்து HF, அதில் வீக் HFங்கிறது வீக் ஆசிட்.
ஆனால் இது என்ன அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பாட்டிலில் வந்து எழுதுறது இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் இந்த HF யூஸ் பண்ணுவாங்க. வீக் ஆசிட் ஆஃப் 0.1 mm சொல்யூஷன் இஸ் ஒன்லி 10% அயனைஸ்டு அண்டு 5 m and 15 m சொல்யூஷன். HF is stronger acid due to the equilibrium. இப்போ HF plus H2O gives H3O plus F minus. HF plus F minus equal to HF minus 2. But high concentration equilibrium involves the removal of fluoride ions in important since it affects dissociation of hydrogen fluoride and increases the hydrogen concentration. Several stable salts, sodium hydrofluoride, sodium hydrogen fluoride and ammonium hydrogen fluoride are known. The other halides do not form hydrogen dihalides. Hydrochloric acid shows a typical acidic properties. They form salt with acid bases and react with metals to give hydrogen. Moist hydrofluoric acids rapidly reacts with and glass. இப்போ சிலிக்கன் டை ஆக்சைடு ப்ளஸ் 4HF ரியாக்ஷன் இருக்குன்னா சிலிக்கன் டெட்ராஃப்ளூரைட் கிடைக்குது. அதேமாதிரி சோடியம் சிலிகேட் ப்ளஸ் இதில் தான் என்ன கண்ணாடியோடு நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஆக்சிடேஷன் ஹைட்ரஜன் அயோடைட் இஸ் ரெடிலி ஆக்சிடைஸ் டு அயோடின் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் அயோடைட்ஸ் ஆர் ரெடிலி ஆக்சிடைஸ்டு. A positive result is shown by the liberation of iodine, which gives a blue-black coloration with starch. Next, all of you see that page number 89. Hydrogen bromide is more difficult to oxidize than hydrogen iodide. HBr reduces sulfuric acid into sulfur dioxide. HBr hydrogen bromide என்ன செய்யுதுன்னா சல்ஃபியூரிக் ஆசிட்டை வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாகவும் வாட்டராகவும் ரெடியூஸ் பண்ணிடுது. பட் ஹைட்ரஜன் ஹேலைட் அண்ட் அயானிக் அயோடைட்ஸ் are rapidly reduced by sulfuric acid into hydrogen sulfide and not into sulfur dioxide. இப்போ ஹைட்ரஜன் அயோடைட் முதல்ல HBr பார்த்தோம், அடுத்து HI. இது என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் முதல்ல சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடச்சி, இதுலேயே வாட்டர் ப்ளஸ் அயோடின் தனியாக வந்தது. கேஸ் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ். இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் வந்து ராட்டன் எக்ஸ் ஸ்மெல் வரும். அந்த லேபில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நுழைஞ்சிட்டாலே இந்த அழுகுன முட்டை நாற்றம் ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ராட்டன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி கெட்டு போட முட்டை என்ன ஸ்மெல் வருமோ அது அழுகும், அது அந்த கேஸோடைய ஸ்மெல். Reducing property of hydrogen iodide can be also explained by using its reaction with alcohols into ethane. It converts nitric acid into nitrous acid and dinitrogen dioxide into ammonium. Hydrogen chloride is unaffected by concentrated sulfuric acid by இந்த இடத்துல ஆசிட்டில் ACID போடணும், ஐடுன்னு போட்டிருக்கு. acid by only strong oxidizing agent like manganese dioxide, potassium permanganate or potassium chloride. Summarize மொத்த reaction பார்க்குறோம். Reactivity of hydrogen decrease from the fluorine to iodine. Stability decreases from HF to HI. அதாவது ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், ஹைட்ரஜன் குளோரைட், ஹைட்ரஜன் புரோமைட், ஹைட்ரஜன் அயோடைட். அப்போ டிகிரிஸ் டாப்லேருந்து அப்படியே டிகிரிஸ் ஆகிடும். Volatility of hydrates HF greater than HI, greater than HBr, greater than HCl. Thermal stability இருக்கிறதுலே highest HF, HI, HBr, HCl. Boiling point HI தான் இருக்கிறதுலே highest, HBr, HCl. Acid strength increase from HF to HI. ஹைட்ரஜன் ஃப்ளூரைட்லேருந்து ஹைட்ரஜன் அயோடைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அதாவது எலிமெண்ட் வந்து ஹாலஜன்ஸ் வந்து சில எலிமெண்ட்டோடு சேர்ந்து சில குளோரைட்ஸை ஃபார்ம் ஆயிடும். அதை தான் என்ன சொல்கிறோம், இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஈச் ஹாலஜன்ஸ் கம்பைன்ஸ் வித் அதர் ஹாலஜன்ஸ் டு ஃபார்ம் a series compounds called interhalogen compounds. In a given table of interhalogen compounds, a given compound A is less electronegative than B. இப்போ AB அடுத்து AB3 டைப். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினும் ஃப்ளூரின் சேர்ந்துருது, இது குளோரின் A, பின்னு பார்த்தா ஃப்ளூரின். AB3 குளோரின் 1, ஃப்ளூரின் 3. AB5 அயோடின் ட்ரைப் பென்டாஃப்ளூரைட் AB5. AP7 அயோடின்
ஹெப்டா ஃப்ளூரைடு அல்லது 7 அப்படின்னு சொல்கிறது தான் ஹெப்டா. மானோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா. இப்போ போரான் ஃப்ளூரைடு, போரான் ட்ரைஃப்ளூரைடு, போரான் பென்டாஃப்ளூரைடு, அயோடின் ஃப்ளூரைடு, அயோடின் ட்ரைஃப்ளூரைடு, புரோமின் குளோரைடு, அயோடின் ட்ரைக்ளோரைடு, அயோடின் குளோரைடு, அயோடின் புரோமைடு. இந்த மாதிரி ஹேலஜன்ஸ்குள்ளேயே ஒரு காம்பினேஷன் கம்பைன் பண்ணி அது ஏபி டைப், ஏபி3. ஏபிங்கிறது ஒரு 2 ஹேலஜன்ஸ், ஏதாவது அதர் ஹேலஜன்ஸ், இப்போ சிஎல்ஃபிஎம் அந்த மாதிரி. ஏபி3ங்கிறது இதை தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏ இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், பி வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ பி வரக்கூடிய எலிமெண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். The central atom will be the larger one. It can be formed only between 2 halogen and not more than 2 halogen. இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆகிறது 2 ஹேலஜன்ஸுக்கு தான் ஆகும், அதுக்கு மேலே எதுவும் போய் லிங்க் ஆகாது. அடுத்து ஆல் டர்ன் ஓவர் பேஜ் நம்பர் 90. Fluorine cannot act as a central metal atom being the smallest one. இப்போ இருக்கிறதுலே வந்து அட்டாமிக் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரின் வந்து 9, மற்றது பூரா ஹையஸ்ட்டில் இருக்குது. 17 குளோரின், அதேமாதிரி புரோமின், இந்த மாதிரி ஹையஸ்ட்டில் போகும். அதனால் அது வந்து என்னன்னா இட்ஸ் கெனாட் ஆக்ட் அஸ் ஏ, அது வந்து முடியாது, சென்ட்ரல் ஆட்டமாக இருக்க முடியாது. டியூ டு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வித் ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃப்ளூரின் ஹெல்ப்ஸ் த central atom to attract coaddition number. They can undergo the auto ionization. ICL gives ICL2 plus minus மாறிடும். அதே மாதிரி ICL3ல வந்து ICL2 plus ICL4 minus மாறிடும். But they are strong oxidizing agents. Reaction with the alkali. Alkaloid reaction பண்ணும்போது when heated with alkalis, larger halogens form oxyhalogens and smaller forms the halides. அப்போ BrF3 OH போடும்போது ஃப்ளூரின் புரோமின் ட்ரையாக்சைடு அப்படிங்கிறது, புரோமைட் ட்ரையாக்சைடு, அது அயன் ஃபார்முலில் கிடைக்குது. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதில் என்னென்ன ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறத இப்போ ஒரு டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ லீனியர் ஸ்ட்ரக்சருங்கிறது ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேஷன். லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு குளோரின் இருக்கும், HCL, ரெண்டும் வந்து அப்படி லீனியர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதே மாதிரி AX3 ஒரு ஹேலஜன் ப்ளஸ் எக்ஸுங்கிறது இன்னொரு ஹேலஜன் வந்து ஃபார்ம் ஆகி டி ஷேப்டு, அது என்ன ஹைபிரிடைசேஷன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். அதில் பாண்ட் பேர் வந்து 3/2, முதல்ல 1/3, அடுத்து 3/2. அடுத்து ஸ்கொயர் பிரமிடல் sp3d2 5/1, பென்டகோனல் பைபிரமிடல் sp3d3 7/0. ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹேலஜன்ஸ். அதே மாதிரி ஹேலஜன்ஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹேலஜன்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஃப்ளூரின் ரியாக்ட்ஸ் வித் ரெடிலி வித் ஆக்சிஜன் அண்ட் ஃபார்ம்ஸ் டைஃப்ளூரின் ஆக்சைடு அண்டு டைஃப்ளூரைட் டைஆக்சைடு. அதே மாதிரி where it has a one oxidation that other halogens do not react with the oxides readily, but the following oxides can be prepared by some indirect method, except all other halogens have positive oxidation state. Fluorine தவிர except fluorine all other halogens have positive oxidation state. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்கு +1 +4 +5 +6 +7 and others oxidation state the table கொடுத்துருக்கு. Now see the page number 91. Oxoacids of halogens. Halogens வந்து இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ளஸ் ஹேலஜனோடு சேர்ந்து ஆக்சோஆசிஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பழைய ரியாக்ஷனில் பார்த்தோம்னா பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸோட ரியாக்ஷன் பண்ணும்போது இப்போ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அப்படின்னோட என்ன ஆகும்னா ஹேலஜன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது ப்ளஸ் இப்போ எக்ஸாம்பிள் HCL போட்டோம் நீங்கள், அப்போ என்ன செய்யணும்னா POCl அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன், இதுதான் பாஸ்போரைல் குளோரைடு அப்படின்னு. அதே மாதிரி ஹேலஜன்ஸ் என்ன செய்யும்னா இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனோடு சேர்ந்து இங்கிட்டு ஒரு ஹேலஜன் சேர்ந்து அதனுடைய ஆக்சோ ஆசிஸாக ஹேலஜன் பார்க்குறோம். குளோரின் ஃபார்ம்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ், நேம்லி hypochlorous acid, chlorous acid, chloric acid,
and perchloric acid. Bromine and iodine forms the similar acids except halous acid. However, fluorine only forms hypofluoric acid. The oxidizing power of oxidous acids follows the order. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூரின் மட்டும்தான் ஒரே ஒரு ஃப்ளூரோ ஆசிட் ஹைப்போஃப்ளூரிக் ஆசிட் இதுக்கு பேர். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து HOCl, இது வந்து ஹைப்போலஸ் ஆசிட், இது ஹாலியூஸ் ஆசிட், ஹேலிக் ஆசிட் அண்டு பெர்ஹாலிக் ஆசிட். அதே மாதிரி புரோமின் HOBr இதில் ஃபார்ம் ஆகுது. அடுத்து HPrO3 HBrO4, அயோடின் HOI இங்கே இது இந்த ஃபார்ம் ஆகுது. அடுத்து குரூப் 8 inert gases elements. Occurrence, all the noble gases are occurrence and இப்போ அட்மாஸ்பியரில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னோம் நைட்ரஜன் 78%, 21% ஆக்சிஜன். and the other gases carbon dioxide, inert gases like அதை தான் சொல்கிறோம் inert gases or rare gases சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த gases atmosphere இருக்குது. Physical properties, as we move along the noble gases elements, their atomic radius and boiling point increases from இப்போ இந்த மாதிரி கேஸஸ் என்னென்ன அப்படின்னா ஹீலியம் தான் இருக்கிறதுலே சிறுசு. ஹீலியம், நியான், ஆர்கான், அதுலேருந்து ஹீலியம் வந்து முன்னாடியே போயிடுது. இந்த குரூப்பில் வந்து நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் இது பூரா இனர்ட் கேஸஸ் குரூப்பில் வருது. த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹீலியம் டு ரேடான். Noble gases have the largest ionization compared to any other elements in a given row, as they have the completely filled orbital in their outermost shell. They are extremely stable and have a small tendency to gain or lose electrons. The common physical properties of the 18 group elements are listed in the table. Physical state: neon gas, argon gas, krypton gas, xenon gas, radon gas. அதனுடைய அட்டாமிக் இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்கு. இது எல்லாமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ 10, 18, 36, 54, 86 இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ டர்ன் த பேஜ் நம்பர் 92. இப்போ அதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கு. ஐசோடோப்ஸ், நியானில் வந்து 20, ஆர்கன் அதில் வந்து அதனுடைய அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் மேலே போட்டிருக்கிறது மாஸ் நம்பர், கீழே உள்ளது அட்டாமிக் நம்பர், கீழே போடல. அட்டாமிக் மாஸ் 20, அது அப்படியே தான் கொடுத்துருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ஹீலியம் தான் பேசிக், அதனால் ஹீலியத்துக்கு மேலே உள்ள நம்பருக்கு ஹீலியம் போட்டு 2s2 போட்டுருவாங்க. இது என்ன அப்படின்னா 1s2 2s2 ஹைட்ரஜன் ஹீலியம், அதனால் இது இந்த மாதிரி. அடுத்து நியான் வந்து 1s2 2s2 2p6 3s2 அது மாதிரி. அப்போ அதுக்கு முன்னாடி போட்டாங்க. அடுத்து அட்டாமிக் ரேடியஸ், டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் inert gases. Physical properties: noble gases are monoatomic, odorless, colorless, tasteless and non-inflammable or highly unreactive. They are non-metallic in nature. Chemical properties: only the xenon and krypton shows some chemical reactivity. Xenon fluorides and prepared by direct reactions of xenon and fluorine under different condition as well flow. இப்போ xenon fluorine போட்டோம்னா xenon fluoride, அதே மாதிரி xenon fluorideனா டெட்ராஃப்ளூரைடு, xenon ஹெக்ஸாஃப்ளூரைடு, இந்த மாதிரி xenon fluorineோட ரியாக்ட் பண்ணி ரியாக்ஷன் மூலமாக இந்த ப்ராடக்ட் கொடுக்குது. when xenon hexafluoride is heated at 50 degrees Celsius in a sealed quartz vessel, it forms xenoxo tetrafluoride. இதோட ஆக்சிஜன் சேர்ந்து டெட்ராஃப்ளூரைடு கொடுக்கும். when the reaction is insoluble, when the reaction is continued, following reaction takes place. இப்போ xenon ஆக்சோ டெட்ராஃப்ளூரைடு சிலிக்கன் டை ஆக்சைடு இருக்கும்போது xenon டைஆக்சைடு டைஃப்ளூரைடு கிடைக்குது. அதே மாதிரி xenon ட்ரைஆக்சைடு சிலிக்கன் டெட்ராஃப்ளூரைடு கிடைக்குது. on hydrolysis with water vapor, xenon hexafluoride gives xenon triaxide. அப்போ xenon டெட்ராஃப்ளூரைடோட வாட்டர் மாலிகுலர் ரியாக்ட் பண்ணும்போது xenon triaxide + 6HF கிடைக்குது. இப்போ when xenon hexafluoride reacts with
2.5 mole of NaOH அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அதோட ரியாக்ட் பண்ணி பெர்ஆக்சனேட் இஸ் அப்டைன். பெர்ஆக்சனேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஹாலஜன். இப்போ சோடியம் பெர்ஆக்சனேட் அப்படிங்கிறது 4 சோடியம் ஒரு ஜெனான் ப்ளஸ் 6 ஆக்சிஜன் அட்டம். இதை தான் சொல்கிறோம் சோடியம் பெர்ஆக்சனேட் இஸ் அப்டைன். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் சோடியம் பெர்ஆக்சனேட். Sodium peroxide is very much known for its strong oxidizing property. For example, it oxidizes manganese 2 ion into permanganate ion even in the absence of catalyst. இப்போ xenon பெர்ஆக்சனேட் வந்து மேங்கனீஸ் டை-ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது மேங்கனீஸ் டெட்ராக்சைடு கிடைக்குது ப்ளஸ் xenon ட்ரைஆக்சைடு கிடைக்குது plus water liquid. Now see that page number 93. Xenon reacts with platinum hexafluoride and gave an orange yellow solid. அதாவது xenon hexaplatinum அதாவது xenon platinum hexafluoride, xenon platinum hexafluoride, and this is insoluble in carbon tetrachloride. இது வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு not dissolve ஆகாது. xenon difluoride forms addition compounds xenon F2 stibium F5 and xenon fluoride அதே மாதிரி TaF5. xenon hexafluoride forms compound with boron and alkali metals xenon hexafluoride. BF3 boron trifluoride xenon hexafluoride இந்த மாதிரி மெட்டல் இருக்குது. There is some evidence for existence of xenon dichloride. xenon dichloride ஃபார்ம் ஆகிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. Krypton form krypton difluoride when an electric discharge passes through krypton and fluorine at 183 degrees Celsius or when gas are irritated with stibium F5 அதாவது antimony SPங்கிறது antimony சொல்லுவோம். it forms krypton difluoride and antimony trifluoride கிடைக்குது. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா xenon fluoride, xenon tetrafluoride, xenon hexafluoride, xenon oxy difluoride, xenon oxy tetrafluoride, xenon trioxide, sp3d linear, sp3d2 square planar, sp3d3 distorted octahedron, sp3d D-shaped, sp3d2 square pyramidal, sp3 pyramidal. Uses of noble gases. இப்போ noble gases எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? The inertness of noble gases is an important feature of their practical uses. Helium எதுக்கு யூஸ் ஆகுது? Helium and oxygen mixture is used by divers in place of air oxygen mixture. This prevents the painful dangerous conditions called bends. Helium is used to provide inert atmosphere in electric arc welding of metals. Helium gas lowest boiling point hence used for cryogenics. நம்ம 10th படிச்சிருப்பீங்க cryogenic techniques in nitrogen gas அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி லோ டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸஸில் இது ஒன்று பயன்படுகிறது. It is much less denser than air and hence used for filling air balloons. அடுத்து neon is used in advertisement as neon sign and the brilliant red glow is caused by passing electric current through neon gas under low pressure. Argon prevents the oxidation of filament and prolongs the life in filament bulbs. At the krypton is used in fluorescence bulbs, flash bulbs, etc. Lamps filled with krypton are used in airports as approaching lights as they can penetrate through dense fog. அதாவது வானத்துலேருந்து பார்க்கும்போது அந்த லைட்டுடைய வெளிச்சம் நல்லா தெரிஞ்சால் தான் அவங்க இறங்குவதற்கு ஏர்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதனுடைய லைட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அது அலாஃபிட்டன் ஒரு பேஜ் நம்பர் 94. Xenon is used in the fluorescent bulbs, flash bulbs and lasers. Xenon emits an intense light in discharge tubes instantly. Due to this, it is used in high speed electronic flash bulbs used by photographers.
Radon. Radon is radioactive and used as a source of gamma rays. Radon gas sealed as a small capsules and implanted in the body of destroy malignant, that is கேன்சர் growth. அதாவது உடம்புல நமக்கு கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடியது இந்த ரேடானுடைய அந்த ரேஸ்க்கு வந்து இருக்குது. ரேடான்ஸ் கேப்சூல்ஸ், அதாவது ரேடான் கேஸ் இஸ் சீல்ட் அஸ் ஏ ஸ்மால் கேப்சூல் மாத்திரை மாதிரி அதை கொடுக்குறாங்க. அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த கேன்சர் செல்ஸ் வந்து மல்டிப்ளையிங் மெத்தடில் வந்து பரவிட்டு இருக்கும். அதை அதோடைய கேன்சர் க்ரோத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we will meet next class. Thank you ஒன் அண்ட் ஆல்.